Yes, good morning, sir. Lakshman, sir, screen தெரியுதா? குட் மார்னிங் சார். தெரியுதுங்க சார், ஸ்கிரீன் தெரியுதுங்க சார். Thank you, sir. Meeting is being recorded. ஓகே. ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது ஃபீல்டு attributes சம்பந்தமா நம்ம வந்து ஒரு சிலது டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல attributes அப்படின்னா என்னன்னா, பொதுவா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபீல்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபீல்டு தென் கோலன் டிரைவர் நேம், இது வந்து நம்ம வந்து டெஃபினிஷன்ஸ் அண்ட் டெஃபினிஷனுடைய டைப் அண்ட் வேல்யூ நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு டெஃபினிஷன் நம்ம கால் பண்றதுக்காக ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்றோம். அதுல வந்து டெஃபினிஷனுடைய டைப் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டெஃபினிஷனுடைய வேல்யூ நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒன்லி டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் அது கீழே இருக்கக்கூடியது எல்லாமே இப்போ யூஸ் வேலிடேஷன்ஸ் தென் இங்கே இருக்கக்கூடிய வித் ஸ்டைலு மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து அட்ரிபியூட்ஸ் அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கால் பண்ண முடியும். இது எல்லாமே அட்ரிபியூட்ஸ் அப்போ நம்ம வந்து கால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு ஃபீல்டில் அப்போ நம்ம வந்து பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா வேலிட், வேலிடேட், வேலிடேஷன். ஓகேங்களா? ஸோ இது மூணுமே ஒரே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வேல்யூவை நம்ம வந்து ஜஸ்ட் வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டேலியில டேட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே டேட் மட்டும் தான் கொடுக்கணும். அதை தாண்டி வந்து வேற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து வேலிடேட் பண்றது. தென் பேன் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பேன் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். அதை தாண்டி வேற எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து வேலிடேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில திங்ஸ் நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் நான் வந்து டேலியில் சின்னதாக ஒரு சில ஃபீல்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டு வேலிடேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில நம்மளாம் வந்து டேலியில் இல்லாத ஒரு சில ஃபீல்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வேலிடேட் வேலிடேஷன் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேம் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ டிரைவர் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஐ மீன் ஒரு டெஃபினிஷன்ஸ் நம்ம கால் பண்ணி அதுல அந்த ஃபீல்டுக்கான மாடிஃபையர் என்ன அப்படின்னா யூஸ். ஓகேங்களா? டிஃபால்ட்டா ஃபீல்டுன்னு நம்ம மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வேல்யூ வேணுமானு எடுத்துக்கலாம். அதுல வந்து நேம் கொடுக்கலாம், டேட் கொடுக்கலாம், டியூ டேட் கொடுக்கலாம், அமௌண்ட் கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம். ஸோ எனிதிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல யூஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஃபீல்டை நம்ம வந்து மாடிஃபை பண்றோம். ஓகேங்களா? அது என்னவா மாடிஃபை ஆகணும் அந்த ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். அப்பதான் வந்து யூஸ். நேம் ஃபீல்ட் தான் நம்மளுக்கு வேணும், டிரைவர் நேம் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நேம் நம்ம கொடுக்காம நேம் நம்ம எதுவுமே என்டர் பண்ணாம அடுத்த ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன்ஸ் நம்ம வந்து இங்கே செட் பண்ண போறோம். அடுத்த ஃபீல்டுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த இடத்துல வேலிடேஷன் அப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்க வந்து ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நாட், ஓகேங்களா, நாட் இன் தி சென்ஸ் அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேல்யூ. அந்த ஃபீல்டுல ஏதோ ஒரு வேல்யூ நம்ம வந்து கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ நாம ஃபீட் பண்ணாம இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அது எம்டியா இருக்கு அப்படிங்கிறதும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து என்னன்னா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ டபுள் டாலர் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த டபுள் டாலர் அப்படிங்கிற இந்த சிம்பிள். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இஸ் எம்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்ப நம்ம வந்து சொல்றோம். எந்த எது எம்டியா இருக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ எம்டியா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரே டைம்ல இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ரீட் ஆகும்போது நேம் ஃபீல்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எம்டி அப்படிங்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சிம்பிளி நம்ம வந்து கிரியேட் லெட்ஜர் அப்படின்னு நான் வந்து எடுக்கிறேன். இந்த இடத்துல லெட்ஜர் கொடுக்கும்போது நம்ம எதுவுமே கொடுக்காம என்டர் பண்றோம் அப்படின்னா கர்சர் நம்மளுக்கு அங்கிருந்து மூவ் ஆகாது. எதுவுமே கொடுக்காம என்டர் பண்ணும்போது கர்சர் அங்கே மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கர்சர் வந்து மூவ் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல லெட்ஜர் கிரியேஷன்ல இந்த நேம் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஏதாவது மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னாலும் சரி என்டர் பண்ணும்போது கர்சர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகாது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றோம். ஆல்ட் கே கொடுத்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா கர்சர் மூவ் ஆகல. ஆனா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அன்ஏபிள் டு கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? அன்ஏபிள் டு கிரியேட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் லைன் வந்து கிரியேட் அன்ஏபிள் டு கிரியேட் கம்பெனி. செகண்ட் லைன் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபை எ வேலிட் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தருது. ஸோ நம்ம வந்து சும்மா என்ட்ரி பண்ணிட்டு லெட்ஜர் கிரியேஷன் குரூப் கிரியேஷன்லாம் சும்மா என்ட்ரி தான் பண்ணுவோம். ஆனால் எந்த எரரும் நம்மளுக்கு ஷோ ஆகாது.
ஆனா கம்பெனி கிரியேட் பண்ணும்போது அல்லது ஒரு சில மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது இங்க ஏதாவது நம்ம என்டர் பண்ணாம நம்ம வந்து அதாவது வேல்யூ ப்ரொவைட் பண்ணாம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு எரர் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? அப்ப அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது டிடிஎல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து வேலிடேஷன் அப்படிங்கிறது. இப்போ இதுல பாருங்க ஒன்லி வேலிடேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ அந்த ஃபீல்டு நம்ம கால் பண்ண ஃபீல்டுல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், எம்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கிப் ஆகக்கூடாது. அந்த இடத்துல வந்து அடுத்த ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகக்கூடாது. ஆனா இட் டஸ் நாட் டிஸ்பிளே எனி எரர் மெசேஜ். ஓகேங்களா? இந்த ஒரு வேலிடேஷன் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு எரர் மெசேஜும் நம்மளுக்கு வராது. அப்ப எரர் மெசேஜ் வேணும் அப்படின்னா நாம வந்து அடிஷனலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேலிட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அடுத்து இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. மேக்ஸ் அண்ட் மேக்சிமம் ஃபீல்டுக்குள்ள நாம வந்து ஒரு மேக்சிமம் லெங்த் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர் இஸ் 0 அண்ட் மேக்சிமம் வந்து 972 கேரக்டர் வரைக்கும் டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள வேல்யூ கொடுத்துக்கலாம். 972 லெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஆனா 972 லெட்டர்ஸே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஒரு 10 தான் இருக்கணும், 15 தான் இருக்கணும், 11 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம வந்து இங்க நம்ம என்ன பண்ண முடியும்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேக்சிமம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப இது வந்து டேலியில வேற எங்கெல்லாம் இருக்கு சார், ஏதாவது நம்ம பாத்துக்கலாமா அப்படின்னா நிறைய ஃபீல்டு வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு லெஜர் நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்ப அருண் இன்ஃபோடெக் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கிறோமே. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து கிரெடிட்டாஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். இவங்களுடைய பேன் நம்பர் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுடைய பேன் நம்பர் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்லி 10 டிஜிட் மட்டும் தான் அவைல் பண்ணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 9 0 கொடுத்தோன்னு 3 கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நம்ம என்னதான் டைப் பண்ணாலும் கர்சர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகாது அப்படின்னா அதாவது அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாது. அப்ப இந்த இடத்துல 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேக்சிமம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப 10 கேரக்டருக்கு இவ்வளவு ஸ்பேஸ் போதும், இவ்வளவு ஸ்பேஸ் போதும். ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வித் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா வித் வந்து இங்க அலோகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப எக்ஸ்ட்ராவா வித் அலோகேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுலே ஓகேங்களா இதுலே நம்ம வந்து வித் அப்படிங்கிறது 15 வித் என்னவா இருக்கு 15 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸ்டைல் அப்படிங்கிறதுல வந்து ஸ்மால் போல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனா மேக்சிமம் எவ்வளவு கொடுத்தோம் 13 தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல வித் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு இருக்கும். ஆனா ஃபீட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் 13 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேக்சிமம் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் நம்ம வந்து கொடுக்குறது. ஓகேங்களா? இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து மாறக்கூடாது, ஐ மீன் இன்புட் வந்து வாங்கக்கூடாது அந்த பர்டிகுலர் ஃபீல்டு அப்படிங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்ம வந்து யூஸ் அப்படிங்கிறதுல நேம் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஆனா லைசன்ஸ் நம்பர் ஏன் நம்ம வந்து லைசன்ஸ் நம்பர் இருக்கு. ஆனா ஏன் நம்ம நேம் ஃபீல்டு கொடுக்குறோம்னா லைசன்ஸ் நம்பர்ல கேரக்டரும் இருக்கும், நியூமரிக்கும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நார்மலா நேம் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் அப்படி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இப்ப கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்கு இல்லையா, அந்த இன்புட்ல என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அல்லது நம்ம வந்து ஒரு எரர் மெசேஜ் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து ஒரு ஃபீல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கண்ட்ரோலுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆட்ரிபியூட். இப்ப இந்த கண்ட்ரோல் ஆட்ரிபியூடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் கோலன் ஃபார்முலா, அதாவது சிஸ்டம் ஃபார்முலா நம்ம வந்து இங்கே செட் பண்ணணும். ஓகேங்களா? சிஸ்டம் ஃபார்முலா. இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கண்ட்ரோல் அதுக்கடுத்து சிஸ்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னா லைசன்ஸ் எரர், எல்ஐசி எரர். சார் இந்த எல்ஐசி எரர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா டிடிஎல்குள்ள இருக்கா அப்படின்னா கேட்டா இல்ல. ஓகேங்களா? டிஃபால்ட்டா டிடிஎல்குள்ள இல்ல. நாம தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஃபார்முலா நாம இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம ஒரு சிஸ்டம் ஃபார்முலா கிரியேட் பண்ண முடியும். அடுத்து லாஜிக்கல் கண்டிஷன். ஓகேங்களா? லாஜிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாட் அப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, இது ஒன் ஆஃப் த லாஜிக்கல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமான ஃபார்முலாஸ் வேலிடேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நான் கண்டிஷன்ஸை தனியாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாட்
அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்த இந்த வேலிடேஷன் இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நாட் இஸ் எம்டி வேல்யூ என்னது, டிரைவருடைய நேம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதோடைய வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்னா அதோடைய அடிஷனல் டைமென்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, லைசன்ஸ் நம்பர் நம்ம வந்து கொடுக்க போறோம். லாஜிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஸ் எம்டி வேல்யூ, அந்த ஃபீல்டு வேல்யூ எதுவுமே எம்டியா இருந்தால், ஓகேங்களா, எம்டியா இருந்தால் அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ஆகணும், எம்டியா இது வந்து என்ன என்ன அப்படின்னா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்டியா இருக்கக்கூடாது, அதான் நாட். ஓகேங்களா, எம்டியா இருக்கக்கூடாது நம்பர் 1. நம்பர் 2 என்ன, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம், அதுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம், அந்த வேல்யூக்கு ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம வந்து இங்க செட் பண்றோம். ஓகேங்களா, அந்த வேல்யூ கண்டிஷன் நம்ம செட் பண்றோம். அந்த வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 13 கேரக்டர். ஓகேங்களா, லெஸ் தென் 13 கேரக்டரா இருந்தால், ஓகேங்களா, லெஸ் தென் 13 கேரக்டரா இருந்தால் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃபார்முலா அங்கேதான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா, ஐ மீன் அந்த இடத்துல இதுதான் அங்கே வந்து என்ன சொல்லலாம், இதை ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ரீட் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எரர் அலர்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா, அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்முலா அப்படிங்கிறது, அதாவது சிஸ்டம் ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம தான் டிக்ளேர் பண்றோம், நம்ம தான் ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிஸ்டம் ஃபார்முலாங்கிற டெஃபனிஷன்ல நம்ம திரும்ப கால் பண்ணணும். ஓகேங்களா, திரும்ப கால் பண்ணணும். எதுக்காக, நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும், ஒரு அலர்ட் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன அலர்ட் சார் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அனதர் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். அனதர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். லோக்கல் ஸ்ட்ரிங். இப்போ அந்த லோக்கல் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ நம்ம டீம்ல வந்து யூஏஇல இருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சார் இருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய டேலி யூசருக்கு ஏதாவது ஒரு டிடிஎல் பண்றாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோடைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாங்குவேஜ்ல இது என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கன்வெர்ட் ஆகி காட்டணும். ஓகேங்களா, ஏன்னா மல்டி லிங்க்வல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து டேலியில டிஃபால்ட்டாவே இருக்கு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு ரிலீஸ் 6.3லே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ரிலீஸ் 6.3லே வந்து அது கொண்டு வந்துட்டாங்க மல்டி லிங்க்வல். அதாவது லோக்கல் லாங்குவேஜ்லயும் டேலியில இன்புட் நம்ம கொடுக்கலாம், அதே மாதிரி ரிப்போர்ட் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அரேபியன் கண்ட்ரியில தான் பெரும்பாலும் வந்து அந்த நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய சார் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவரு வந்து அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரியில ஒரு டிடிஎல் ப்ரோக்ராம் பண்றாரு, அந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து செட் பண்றாரு. இந்த இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 13 நியூமரிக் கேரக்டர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க டைப் பண்றோம். ஆனா ஒருவேளை அந்த கண்ட்ரியில அந்த பர்டிகுலர் டிடிஎல்ல வந்து மல்டிலிங்குவல் எனேபிள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிகோடு அப்படி நம்ம வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இதுதான் மீனிங். ஓகேங்களா, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்களோ, ஓகேங்களா, மல்டிலிங்குவல் யூஸ் பண்ணா அந்த லாங்குவேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு டேலி வந்து இந்த இன்ஃபர்மேஷனை அலர்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா, இது சிம்பிளி நம்ம வந்து கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் லோக்கல் ஸ்ட்ரிங். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம், வேல்யூ அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகேங்களா, அதே மாதிரி எம்டி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா, எப்படி நான் ஃபங்க்ஷன் சொல்றேன், டபுள் டாலர் சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம், தட்ஸ் வை இது வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஃபங்க்ஷன் டேலியில டிஃபால்ட்டா. நம்ம புதுசா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெருசா நம்ம வந்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில கால்குலேஷன் கம்ப்யூட்டேஷன்ஸ் இதுக்கு மட்டும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதுனா போதும். மற்றபடி வந்து ஒரு மோர் தென் 150 ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா இருக்கு. ஓகேங்களா, ஸோ மோர் தென் 150 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னாவே எங்கே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகேங்களா, இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எம்டி, அதாவது வேல்யூ எம்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷன். அண்ட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ இஸ் எம்டி. அதுக்கு அடுத்து லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது அனதர் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனிதிங். ஓகேங்களா, அது வந்து நம்பர் அப்படின்னு இருக்கலாம், அல்லது வந்து லெட்டர் அப்படின்னு இருக்கலாம். அதுதான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல காமனா நம்ம வந்து கொடுக்குறது. அது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது காமன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து லெட்டரா இருக்கலாம், அது நம்பரா கூட இருக்கலாம், எனிதிங். ஓகேங்களா, அதர்வைஸ் நம்ம வந்து அதோடைய வேல்யூ ஸ்ட்ரிங்கோடைய வேல்யூ
அதோடைய ஸ்ட்ரிங் லெங்த் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா less than 30 இருந்தால், இந்த கண்டிஷன் நல்லா பாருங்க, கண்ட்ரோல் கோலன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம ஒரு ஃபீல்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக, எல்ஐசி எரர் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம ஒரு லோக்கல் ஃபார்முலா நம்ம வந்து இங்க கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதாவது லோக்கல் ஃபார்முலாவை நான் கால் பண்ண போறோம். அதுக்கான ஒரு நேம் நானா வச்சுக்கிட்ட நேம் தான் இது. நீங்களும் வேற ஏதாவது நேம் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். ஆனா அங்க என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம்ல ஒரு சிஸ்டம் ஃபார்முலா நம்ம கோட் கொடுக்கணும். ஒரு கோடிங் வந்து நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ எல்ஐசி எரர், அந்த எரர் என்னவா இருக்கணும்? லைசன்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டு எம்டியா இருந்தால், ஓகே சாரி, எம்டியா இல்ல அப்படின்னா, எம்டியா இல்ல ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், அது லெஸ் தென் 30 டிஜிட்டுக்குள்ள இருக்கு, லெஸ் தென் 30 டிஜிட் லெங்க்த்துக்குள்ள இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எரர் வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணும். ஓகேங்க, டேலி என்ன பண்ண போகுது? ஒரு எரரை வந்து ஷோ பண்ணி காட்ட போகுது. ஓகேங்களா, எப்படி கம்பெனி கிரியேஷன் நம்ம கீழே பார்த்தோமோ அதே மாதிரி அந்த எரர்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா இன்வேலிட் என்ட்ரி, அது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கணும், இன்வேலிட் என்ட்ரி. ஓகேங்களா, அதை கமா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டபுள் கோட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இன்வேலிட் என்ட்ரி. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பேக்வேர்ட் ஸ்லாஷ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்வேலிட் என்ட்ரிக்கு அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். டபுள் கோட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது ராவா வந்து டிடிஎல் என்ன பண்ணும் அப்படின்னா ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஏதோ ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்காகன்னு எடுத்துக்கும். ஆனா அதை லைன் பை லைன் நம்ம கொண்டு வர்றதுக்கு அந்த டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் என் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்ப நெக்ஸ்ட் லைன் என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் மஸ்ட், இது ரெண்டாவது லைன். ஏன்னா மூணாவது லைனுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் அது கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இன்வேலிட் என்ட்ரி, செகண்ட் லைன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் மஸ்ட், தேர்ட் லைன் தான் என்னன்னா கண்டெயின் 13 நியூமரிக் கேரக்டர், அடுத்த லைன்ல 13 நியூமரிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளி நம்ம வந்து ஒரு 3 ஆட்ரிபியூட்ஸை பத்தி நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம எப்படி டேலியில நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ஃபீல்டு அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஃபீல்டுன்னு எடுத்துக்கும் போது நாம வந்து அந்த இடத்துல டேரக்டா ஃபீல்டு நம்ம வந்து கோட் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி லைன் வேணும். லைன் வேணும் அப்படின்னா அதுக்கான பார்ட் வேணும். பார்ட் வேணும் அப்படின்னா ஃபார்ம் வேணும். ஒரு ஃபார்மை எங்க கால் பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட்ல நம்ம வந்து கால் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்ப ரிப்போர்ட் நம்ம வந்து ஷோ பண்றோம்னா அது எங்க, ஓகேங்களா, அது எந்த மெனுல நம்மளுக்கு இருக்கணும், அது பட்டனா இருக்கலாம், ஓகேங்களா, அல்லது ஒரு மெனுவா இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெனுல நம்ம வந்து கொண்டு வரோம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மெனுல நம்ம வந்து அதை ஆட் பண்ணோம், அது எங்க நம்ம ஆட் பண்ண போறோம், கேட்வே ஆஃப் டேலியில நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பிளி. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கோடு அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதை நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் டேலியில. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்றேன், நான் வந்து புதுசா ஒரு கோடு வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, டிடிஎல் டெவலப்பர் ஓபன் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதுல நம்ம வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க தனியா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு செப்பரேட்டா வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிடிஎல் பிப்ரவரி பேட்ச் அப்படின்னு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேலிடேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துக்கிறேன், ஷார்ட் வேலிடேஷன் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேங்களா, டிடிஎல் டெவலப்பர்ல கொடுத்துட்டு நேம் வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு வேலிடேஷன்ல ஓப்பன் ஆயிருக்கு. இ டிரைவ்ல டிடிஎல் பிப்ரவரி 2025ங்கிற ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்கு உள்ள வேலிடேஷன் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்து இங்க ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைல்ல தான் நான் இன்புட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு சிம்பிளி நான் வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலி மெனு, கேட்வே ஆஃப் டேலி மெனுவை மாடிஃபை பண்றோம். மாடிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடிஃபயர் சிம்பிள் மாடிஃபயர் ஆஷ். ஓகேங்களா, சிம்பிள் மாடிஃபயர் ஆஷ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா மாடிஃபை, அதாவது சிம்பிள் மாடிஃபயர். யூஸ் அப்படின்னா கொடுக்குறோம் இல்லையா, ஸோ யூஸ்னா நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்க. இங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ், இது வந்து என்ன அப்படின்னா
ஆட்ரிபியூட் மாடிஃபையர் அல்லது டெஃபினிஷன் மாடிஃபையர் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா, டெஃபினிஷன் ஆட்ரிபியூட் மாடிஃபையர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர் நம்ம வந்து கொடுத்து மாடிஃபை பண்றோம், ஒரு ஃபீல்டை மாடிஃபை பண்றோம். சிம்பிள்ல மாடிஃபை பண்றதுக்காக நம்ம வந்து ஆஷ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகே, கேட் வேப் டேலியை நம்ம வந்து மாடிஃபை பண்றோம். எப்படி மாடிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கீ ஐட்டம் ஆட் பண்றோம். வெறும் ஐட்டம் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஹாட் லெட்டர் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீ ஐட்டம் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். ஓகேங்களா, ஆட் கீ ஐட்டம். ஓகேங்களா, அடுத்து வந்து அந்த லொகேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, அந்த கீ ஐட்டம் அதாவது ஒரு மெனு நம்மளுக்கு ஆட் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ண போறோம், அது எங்க அப்படிங்கிறத நம்ம வந்து லோக்கல் கிட். ஓகேங்களா, இந்த லோக்கல் கிட் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே செஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில மெனுஸ் இருக்குன்னா சோர்ஸ் கோடை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். அதர்வைஸ் கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெனு வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் கோடை வந்து நம்மளுக்கு விசிபிள் பண்ணும். அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன கீ ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுல எந்த கீ ஐட்டத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த நாம நியூவா ஆட் பண்ணக்கூடிய கீ ஐட்டம் ஆட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கணும். இதுல லோக்கல் கியூட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு, இதை நான் வந்து அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிஃபோர் லோக்கல் கியூட் அங்க என்ன பண்றோம் அப்படின்னா கேபிஎன் டிரைவர் டீடைல்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா புதுசா நான் ஒரு நேம் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ரிப்போர்ட்டுக்கான ஒரு நேம் கேபிஎன் டிரைவர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல கீ ஐட்டம் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த கேபிஎன் டிரைவர் டீடைல்ஸுக்கு ஒரு ஹாட் லெட்டர் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு ஹாட் லெட்டர் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம வந்து இந்த இடத்துல ஹாட் லெட்டரை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம வந்து வெறும் ஐட்டம் கொடுத்தோம்னா டேலி அதுவா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹாட் லெட்டர் வந்து அவைலபிள் லெட்டரை அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அடுத்து இது என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டிஸ்பிளே பண்ணணுமா, இந்த ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணுமா இல்ல எடிட் பண்ண போறோமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஆல்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்ஷன் கீவேர்டு அப்ப நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இது என்னன்னா ஆக்ஷன் கீவேர்டு. என்ன ஆக்ஷன், கிரியேட், ஆல்டர், கிரியேட் கலெக்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில ஆக்ஷன் கீவேர்டு நம்ம வந்து கொடுக்க முடியும். அதுல ஆல்டர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஒரு சில ஃபீல்டு நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் இங்க கேபிஎன் டிரைவர் டீடைல்ஸ் அப்படிங்கிறதா நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரிப்போர்ட். இதுதான் என்னது, ரிப்போர்ட். ஓகே, ஸோ சிம்பிளி நம்ம வந்து கேட் ஆஃப் டேலி மெனுவை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணிட்டோம். அங்கே வந்து புதுசா நம்ம வந்து ஒரு மெனு நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன கேபிஎன் ரிப்போர்ட் நேம் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ரிப்போர்ட், இப்போ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் நேம் வந்து இங்க நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம், இங்க கால் பண்ணியிருக்கோம். இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரீட் ஆகாது. அதனால இந்த இடத்துல கர்சரை கொண்டு போகும்போது ஹைலைட் ஆகுது. கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அந்த ரிப்போர்ட்டோடைய டைட்டில் என்னவா இருக்கணும், அந்த ரிப்போர்ட்டோடைய டைட்டில் என்னவா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப டேலி நம்ம வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னா ஒரு லெஜர் கிரியேஷன்னா இதுதான் டைட்டில். அப்போ ஒரு ஒரு மெனுவை நம்ம என்டர் பண்றோம், ஒரு கிரியேஷனுக்கான ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது, அதோடைய டைட்டில் டாப்ல என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அது டிரைவர் டீடைல்ஸ் இருக்கும். சார் டைட்டில் கொடுக்கலனா என்ன சார் இருக்கும், இங்க கேபிஎன் டிரைவர் டீடைல்ஸ்னு அதுவே என்ன பண்ணிக்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து டைட்டிலா எடுத்துக்கும். ஓகேங்களா, டிஃபால்ட்டா டைட்டில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த டைட்டில் நம்ம ஒரு வேளை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ டைட்டில் நம்மளுக்கு டிரைவர் டீடைல்ஸ்னு எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டபுள் கோட்டுக்குள்ள நான் வந்து கொடுத்துட்டேன். எப்பவுமே ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டபுள் கோட் கொடுத்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். இதுவே நம்பர் அமௌண்ட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டபுள் கோட் கொடுக்க கூடாது. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கால்குலேஷன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்காம போயிடும். ஓகே, இப்போ ரிப்போர்ட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்றேன். ரிப்போர்ட்ல ஃபார்ம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சூஸ் பண்றோம். ஓகேங்களா, இப்போ வழக்கம் போல ஃபார்முக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அதை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் நம்ம வந்து அந்த ஃபார்முக்குள்ள நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து ஃபார்முக்கு ஒரு ஹைட் அண்ட் வித் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், ஹைட் அண்ட் வித்.
ஓகேங்களா. ஃபார்முக்குள்ள கம்பல்சரி பார்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார்ம்ல கம்பல்சரி பார்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஆனா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் நம்ம கம்பல்சரி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹைட் அண்ட் வித் கொடுக்கலனா என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளி வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கும். குட்டியா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கிரீன் அதுவே வந்து எடுத்துக்கும். ஹைட் அண்ட் வித் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. அதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹைட் அண்ட் வித் டிக்ளேர் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா. பட் இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு தேவையான ஸ்கிரீனோடைய ஒரு விசுவலைசேஷனை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஹைட் அண்ட் வித் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அப்ப ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய 50% மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா. அதுல நம்ம வந்து பார்ட் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். ஸோ பார்ட் நம்ம வந்து இங்க கால் பண்ணியாச்சு. இப்ப அந்த பார்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். தட் இஸ் டெஃபினிஷனை நம்ம வந்து கால் பண்ணணும். அந்த பார்ட் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. பார்ட். ஓகே. பார்ட்டுக்குள்ள நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைன் அப்படிங்கறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போறோம். ஓகேங்களா. பார்ட்டுக்குள்ள லைன் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ண போறோம். ஓகேங்களா. இங்க லைன் கொடுத்தாலும் சரி, லைன்ஸ்னு கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ நீங்க நான் கொடுக்க போற இந்த கோடை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா பார்த்து காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நோட்ஸை பார்த்து நீங்க என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஓகேங்களா. டைப் பண்ணாதான் எரர் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் ஸ்கில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. பட் இதே பிராக்டிஸை நீங்க பண்ணக்கூடாது. லக்ஷ்மண் சார். சார் ஓகே சார். சுரேஷ் சார் புரியுதா? எஸ் சார். எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல சார். குட் சார். ஓகே, தேங்க் யூ. வேல்மணி சார். சார் புரியுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ லைன் நம்ம கொடுத்தாலும் சரி, லைன்ஸ்னு கொடுத்தாலும் சரி, பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைன் எத்தனை லைன் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். மல்டிபிள் லைன் கொடுத்தா லைன்ஸ்னு கொடுக்கணுமோ அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா. சிங்கிள் லைன் கொடுத்தா கண்டிப்பா லைன் தான் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது ரெண்டுமே வந்து லைன் அண்ட் லைன்ஸுங்கிற 2 ஆட்ரிபியூட் இருக்கும். போத் ஆர் சேம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேபிஎன் டைட்டிலுக்காக, ஓகேங்களா, கேபிஎன் டைட்டில் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ரெண்டாவது லைன் என்னவா இருக்கணும் அப்படின்னா கேபிஎன் டிரைவர் நேம் லைன் அப்படிங்கிறது ரெண்டாவது லைன். மூணாவது லைன் வந்து டிரைவருடைய கான்டாக்ட் லைன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் கொடுக்கணும். நாலாவது லைன் வந்து லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கால் பண்றோம். ஓகேங்களா. 4 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல கால் பண்றோம். இந்த 4 லைன்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஃபினிஷன்ஸ் எழுதி ஆகணும். ஓகேங்களா. 4 லைனுக்கும் டெஃபினிஷன்ஸ் நம்ம எழுதி ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா டெஃபினிஷன் எழுதும்போது கண்டிப்பா லைன் அப்படிங்கிறதான் இருக்கணுமே தவிர, அதாவது டெஃபினிஷன் டைப் வந்து லைன் மட்டும்தான் இருக்கு, லைன்ஸ்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து கோலன் டைட்டில் லைன், அதே மாதிரி லைன் வந்து டிரைவர் நேம், இப்படி ஒவ்வொரு இதுவும் நம்ம கொடுக்கணும். அப்ப 4 லைன் டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து இங்க கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 4 லைனையும் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம். இது டைட்டில் லைன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லைன் என்னது, டைட்டிலுக்கான லைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். இதுல என்னென்ன மாதிரியான கோடிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்ம வந்து இங்க கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இது சிம்பிளி டைட்டில். ஓகேங்களா. இதுல டைட்டில் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபார்ம் சப்டைட்டில் அப்படின்னு இருக்கணும். ஃபார்ம் சப்டைட்டில் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா. இதுக்கு இந்த கோடிங்னா நம்ம வந்து எப்படி சார் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒன்று நம்ம சோர்ஸ் கூட நல்லா ரீட் பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேலியில ஏதாவது ஒரு சில ஃபார்ம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து எடுத்துக்கலாம். டேலியில ஏதாவது ஒரு ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் தெரியுது பாருங்க. ஓகேங்களா. டாப்ல நம்மளுக்கு ஒரு டைட்டில் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் லெட்ஜர்ஸ் ஏதாவது நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் வச்சுங்களேன். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம வந்து பேங்கிங் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நான் எஸ் கொடுத்தேன்னா இங்க ஒரு டைட்டில் தெரியுது பாருங்க. இதான் ஒரு ஃபார்ம். ஓகேங்களா. இதோடைய ஹைட் அண்ட் வித் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முக்கான சோர்ஸ் கோட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் அடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா. அடுத்த செஷன்ல உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி தரேன். ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம்
கோடிங்கை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஓகேங்களா? அடுத்து நான் வந்து ஒரு ட்ரிக்ஸா வந்து இந்த ஃபார்ம் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணணும், இதாவது நேம் தெரியும், இந்த ஃபார்மோடைய நேம் என்ன, இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் என்ன, இதை நம்ம வந்து எப்படி சோர்ஸ் கோட்ல இங்க இருந்து எடுத்து காப்பி பண்றது, ஐ மீன் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ற இன்ஃபர்மேஷன் தான் ஹைட்டு வித்து வந்துருச்சு. டைட்டிலுக்கு சிங்கிள் லைன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டைட்டில் வந்து இந்த இடத்துல பேங்க் கான்ஃபிகரேஷன் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு சிங்கிள் அண்டர்லைன் வந்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? சிங்கிள் அண்டர்லைன் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மோடைய சப்டைட்டில் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபார்ம் சப்டைட்டில் அப்படின்னு இருக்கணும். இப்ப லைனுக்குள்ள ஒரு ஃபீல்டு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து கால் பண்ணணும். அந்த ஃபீல்டுக்கு நாம வந்து யூசர் நேம் நம்ம வச்சுக்கலாம். யூசர் டிஃபைன்டு நேம், நாமளே ஒரு நேம் வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஃபார்ம் சப்டைட்டில்னு வைக்கிறேன். இந்த சப்டைட்டில் நான் இங்க வைக்கும்போது என்ன ஆகும், டேலியில இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபீல்டோடைய டீடைல்ஸ் வந்து இங்க எடுத்துக்கும். அங்க இருந்து நான் கண்ட்ரோல் கிளிக் பண்றேன், என்னென்ன ஃபீல்டு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? சப்டைட்டில் பொறுத்த வரைக்கும் என்னது, ஸ்டைல் வந்து நார்மல் போல்டு, ஃபுல் வித் எஸ். எதுக்கு ஃபுல் வித் எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டா சென்டர்ல வரணும். இந்த இடத்துல இந்த வித் இருக்குன்னு வச்சு இந்த வித்தை அதிகப்படுத்த இது சென்டர்ல வந்துக்கும். அதனால அப்போ வந்து நம்ம ஃபுல் வித்தையும் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போதான் இந்த இடத்துல சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல் வித் நம்ம கொடுக்கும்போது கரெக்டா வந்து அந்த ஃபார்முக்குள்ள அந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு அலைன் ஆகிக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க பார்டர் அப்படிங்கிறது செட் பண்ணிருக்காங்க, தின் பாட்டம் அப்படிங்கிறது இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம வந்து இந்த அண்டர்லைன் தான் வரணும், அதாவது இந்த பார்டர் வரணும், அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி நார்மல் போர்டுல இருக்கணும், இது எதுவுமே நம்ம செட் பண்ண வேணாம். டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு அதை டிடியிலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருந்து எடுத்துக்கும். அந்த சோர்ஸை டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஃபீல்டு இங்க இருக்கக்கூடியதுல இருந்து எடுத்துக்கும். இதுக்கு பேரு என்ன அப்படின்னா ரீயூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு நேம் என்னது, ரீயூஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபீல்டை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்ப அதுக்கான கோடிங் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே சார். இப்ப இதுல நான் வந்து என்ன பண்றேன்னா லோக்கல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்றேன். லோக்கல் இன் தி சென்ஸ், அதாவது இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மை நம்ம இங்கே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கால் பண்றேன். இப்போ பொதுவா இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா செட், இந்த ஃபீல்டை நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஐ மீன் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இங்க ஃபீல்டுக்குள்ள என்ன செட் பண்ணணும், ப்ரொவைட் டிரைவர் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும், செட் அல்லது இன்ஃபோ ப்ரொவைட் டிரைவர் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கொடுக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல இதோடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. ஏன்னா இது லோக்கல் இன் தி சென்ஸ் டிஃபால்ட் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய டெஃபனிஷன். இந்த டெஃபனிஷன் அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே போட்டேன்னு வச்சுக்கிறேங்க, டேலி என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் காட்டும். என்ன எரர், ஆல்ரெடி டிஃபால்ட் ப்ரோக்ராம்ல இந்த டெஃபனிஷன் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆல்ரெடி டிஃபால்ட் டெஃபனிஷன்ல இது வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு எரர் வரும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை லோக்கல் அப்படின்னு கால் பண்ணி அங்கே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேல்யூ நான் வந்து ஃபீட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ லோக்கல் ஃபீல்டு என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம் சப்டைட்டில், அதுல ஒரு இன்ஃபோ அப்படின்னு எனக்கு வேணும், ஒரு இன்ஃபோ அப்படிங்கிறது எனக்கு வேணும். சிம்பிளி நம்ம வந்து செட் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதாவது செட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அல்லது செட் அஸ் கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல டாப்ல நான் ஆக்ஷன் கீவேர்டு என்ன கொடுத்துருக்கோம்னா ஆல்டர்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இன்ஃபோ யூஸ் பண்ணாம சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது செட்டஸ் அப்படின்னு கொடுத்து இந்த லோக்கல் ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஓபன் பண்ணும்போது கர்சர் என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல இங்க போய் உட்காந்துரும். இந்த பேங்க் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரொவைட் டிரைவர் நேம் அப்படிங்கிறத போய் கர்சர் லேண்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஆக்ஷன் கீவேர்டு அப்படி ஆல்டர் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் எஸ் கொடுத்து வைக்கணும், அடிஷனலா ஒரு லைன் ஆட் பண்ணும் ஸ்கிப் அப்படிங்கிறது.
அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபோ அப்படிங்கிறத நான் யூஸ் பண்றேன். அப்ப இன்ஃபோனா அது ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா, அது ஒரு இன்ஃபர்மேஷன். அங்கே கர்சர் மூவ் ஆகக்கூடாது. அப்ப இந்த இன்ஃபோக்குள்ள டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபோக்குள்ள டிஃபால்ட்டா என்ன இருக்கு, ஸ்கிப் எனேபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதான் மீனிங். ஓகே, அடுத்து லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். எதுக்கு அப்படின்னா ப்ரொவைட் டிரைவர் டீடைல்ஸ் அப்ப நம்ம வந்து கொடுக்குறோம். ஒருவேளை தமிழ் மல்டிலிங்குவல் நம்ம வந்து டேலியில யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஓட்டுநரின் டீடைல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், தகவலை கொடுக்கவும். ஓகேங்களா, தகவலை கொடுக்கவும், இந்த மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா, இதுவே நம்ம மல்டிலிங்குவல் யூஸ் பண்ணணும்னா இங்க நம்ம என்ன இங்கிலீஷ் யூஸ் பண்ணிருக்கோமோ இந்த இங்கிலீஷே வந்து என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த லெட்டர்லயே இது அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, அந்த மாதிரி லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது மல்டிலிங்குவல் பர்பஸ்க்காக. அதுக்கு ஒரு கலரும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேங்களா, லோக்கல் ஃபீல்டு அந்த டைட்டிலுக்கான ஒரு கலர், அது என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். அந்த லெட்டருடைய கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ளூன்னு இருக்கணும், ப்ளூவா இருக்கணும். இது சப்டைட்டிலுக்கான கலர் நம்ம கொடுக்கணும். இங்க நம்ம லோக்கல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, அதுக்காக. அதுக்கடுத்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேலியில மேல வந்து ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அடுத்த அந்த லைனுக்கும் இந்த டைட்டில் லைனுக்கும் ஒரு கேப் இருக்கு. அதே மாதிரி இந்த செக் அப்படிங்கிற லைனுக்கும் பாட்டம்ல வந்து ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பேஸ் பாட்டம் தென் டாப். இது வந்து என்னன்னா எம்எம் அப்படின்னு இதுல நம்ம வந்து கொடுத்துக்கோம். ஓகேங்களா, டிஃபால்ட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்பர் கொடுத்தோம்னா எம்எம்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல எம்எம் டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்பேஸ் பாட்டம் ஸ்பேஸ் டாப்ங்கிறது 0.5 mm இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க நான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ அடுத்த லைன் என்னது, டிரைவருடைய நேம் லைன். இப்போ டிரைவருடைய நேம் லைன்ல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்க போறோம். டிரைவர் நேம் கோலன், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எம்டியா இருக்கணும். டிரைவர் நேம் கோலன் இந்த இடத்துல எம்டியா இருக்கணும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்க போறோம்னா டிரைவர் நேம் நம்ம வந்து டைப் பண்ண போறோம். டிரைவருடைய நேம் நம்ம டைப் பண்ண போறோம். டிரைவரோட நேம் எதுவும் டைப் பண்ணாம என்டர் பண்ணா அடுத்த ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகணுமா வேணாமாங்கிற வேலிடேஷன்ஸ் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு ஃபீல்டு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, டிரைவர் நேம் லைன்ல ரெண்டு ஃபீல்டு. ஒன்னு என்ன அப்படின்னா இன்புட் அதாவது இன்புட் வாங்குறதுக்கான ஃபீல்டு, ரைட் சைடு இன்புட் நம்ம கொடுக்குற ஃபீல்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த இன்புட்டோடைய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம்னா ப்ராம்ப்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதை ப்ராம்ப்ட் ஒரே லைன்ல வரணும் அப்படின்னா ப்ராம்ப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அது வந்து நம்ம ஷார்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம், மீடியம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம், லாங் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். இதுனா மேக்ஸிமம் லாங் ப்ராம்ப்டா தான் இருக்கும். ஓகேங்களா, இது லாங் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய யூசர் பேஸ் பண்ணி, ஓகேங்களா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிரைவர் நேம் லைன் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்றேன். இங்க ரெண்டு ஃபீல்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ண போறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணிட்டு இங்க நான் கொடுக்குறேன் பாருங்க, கண்ட்ரோல் V. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபீல்டு. ஒன்னு வந்து மீடியம் ப்ராம்ப்ட். எப்படி இந்த இடத்துல ஃபார்ம் சப்டைட்டில் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெஃபனிஷனோ, அதாவது ஃபீல்டு வேல்யூவோ, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல மீடியம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அப்போ அதை நம்ம லோக்கல்ல தான் கால் பண்ணி அதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ டிரைவர் நேம் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மீடியம் ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்றோம், லோக்கல் ஃபீல்டு மீடியம் ப்ராம்ப்ட், இந்த லைனுக்கு இங்கே வேல்யூ கொடுக்க போறேன். இந்த இடத்துல என்ன பண்றோம், செட்டஸ் அப்படின்னு கொடுக்குறோம். செட் அஸ். சார் இங்க இன்ஃபோ கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம், தப்பு கிடையாது, நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பட் செட்டஸ்ன்னு கொடுத்தா அந்த இடத்துல கர்சர் மூவ் ஆகும்னு சொன்னீங்களே, அதனால தானே இன்ஃபோன்னு நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல செட்டஸ்ன்னு கொடுத்தா அகைன் அந்த இடத்துல கர்சர் மூவ் ஆகுமே சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மீடியம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத எடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிப் வந்து டிஃபால்ட்டாவே எஸ் இருக்கு பாருங்க. ஸ்கிப்பு டிஃபால்ட்டா எஸ். ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் வித் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா மீடியம் வித் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டைப் பண்ண போறோமோ, ஓகேங்களா, அது தகுந்த மாதிரி வித் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும், டேலி வந்து எடுத்துக்கும், ப்ராப்ளம் வராது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இ பேமெண்ட்ஸ்க்கு இருக்கு பாருங்க, செட் /alter transfer mode details for e பண்ற இவ்வளவு லெங்த் இருக்கு, ஆனா கிளியரா இருக்கு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃபுல் வித் வந்து எடுத்துக்குது அந்த இடத்துல.
ஓகேங்களா. இதோட வித்து ரொம்ப கம்மியா கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப அப்படியே எல்லாம் சேர்ந்து கம்பைண்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒன்னா இடிச்சு, அதாவது அந்த ஸ்பேஸ் இல்லாம நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் வித் இருக்க இந்த மீடியம் ப்ராம்ப்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து செட்டஸ் கொடுக்கறனால கர்சர் இங்க மூவ் ஆகுமோ சார் அப்படிங்கறது வந்து நம்ம டவுட் வேணாம். இங்க கர்சர் மூவ் ஆகாது. ஏன்னா மீடியம் ப்ராம்ப்ட்ல ஸ்கிப் வந்து டிஃபால்ட்டா எஸ்ன்னு இருக்கு. அடுத்து டிரைவர் நேம். அங்க என்ன இருக்கணும்? டிரைவர் நேம் இருக்கணும். எப்படி இந்த இடத்துல வந்து செட் ஆர் ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ இதே மாதிரி டிரைவர் நேம் இருக்கணும். இந்த இடத்துல டிரைவர் நேம் நம்ம டைப் பண்ண போறோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்த ஃபீல்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டிரைவர் நேம் ஃபீல்டு. இது நானா கொடுத்துருக்க நேம். ஓகேங்களா. ஃபீல்டு நேம். இது இந்த இடத்துல நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி டிரைவர் நேம்ல நான் என்ன கொடுக்கணும்? கேரக்டர் கொடுக்க போறேன்னா, நம்பர் கொடுக்க போறேன்னா, டேட் கொடுக்க போறேன்னா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல டெஃபனிஷன் மாடிஃபையர் அப்படிங்கிற நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நேம் ஃபீல்டா இந்த ஃபீல்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். நேம் ஃபீல்டா இந்த ஃபீல்டு என்ன ஆகணும் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிக்கணும். இப்ப இந்த ஃபீல்டு நான் வந்து எதையுமே டைப் பண்ணாம என்டர் பண்ணா எனக்கு அடுத்த லைனுக்கு கர்சர் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, அடுத்த லைனுக்கோ அடுத்த ஃபீல்டுக்கோ மூவ் ஆகுமான்னு கேட்டா மூவ் ஆக கூடாது. அதனாலதான் இப்ப நாம ஆரம்பத்துல டிஸ்கஸ் பண்ண இந்த வேலிடேஷன் அப்படிங்கிற இந்த கோடிங்கை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த இடத்துல ஃபார்முலானா நான் செட் பண்ணல. ஏன் ஃபார்முலா செட் பண்ணல? எரர் மெசேஜ்னா எதுவும் நம்மளுக்கு வர வேணாம். ஓகேங்களா. ஃபீல்டு நேம் அதாவது டிரைவர் நேமுக்கு எரர் மெசேஜ் வேண்டாம். அதனால நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணல, ஃபார்முலானா நான் வந்து செட் பண்ணல. டைரக்டா நான் வந்து வேலிடேஷன் கொடுத்து கண்டிஷனை கொடுத்துட்டேன். டைரக்டா வேலிடேஷன் அண்ட் கண்டிஷன். அடுத்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். இது ஓகேங்களா. இதுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ ஸ்டோரேஜ் நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா டிரைவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் நான் வந்து கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா இந்த வேல்யூவை செக் பண்ணணும் இல்லையா, அது எம்டியா இல்லையா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேல்யூ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோரேஜை போய் செக் பண்ணிட்டு தான் அது எம்டியா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். ஓகே சார். இப்ப ரெண்டாவது லைன் ஓகே. இப்போ மூணாவது லைன் ஓகேங்களா. தேர்ட் லைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம் அது டிரைவருடைய கான்டாக்ட் நம்பர். அங்கேயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு ஃபீல்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். அங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது மீடியம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபீல்டை கால் பண்ண இடத்துலயே டிரைவர் மொபைல் நம்பர், டிரைவர் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். லோக்கல் ஃபீல்டு மீடியம் ப்ராம்ப்ட், லோக்கல் ஃபீல்டு மீடியம் ப்ராம்ப்ட் செட்டஸ், டிரைவர் மொபைல் நம்பர். ஓகேங்களா. அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்றேன்னா கண்ட்ரி கோடு ஒன்று கொடுக்குறேன். இது வந்து லேட்டஸ்டா இருக்கக்கூடிய, அதாவது வாட்ஸ்அப் எப்ப இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்களோ அப்பவே மொபைல் நம்பருக்கு பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்ட்ரி கோடு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதனால கண்ட்ரி கோடுக்கு நான் வந்து ஒரு ஃபீல்டு ஒன்று கொடுத்துட்றேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரி கோடு. இந்த மீடியம் ப்ராம்ப்டும் மொபைல் கண்ட்ரி கோடும் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெஃபனிஷன், அதாவது ஃபீல்டு. ஓகேங்களா. ஃபீல்டு டெஃபனிஷன். இந்த மொபைல் கண்ட்ரி கோட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கிற நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஃபாரின் கண்ட்ரி, வேற ஒரு கண்ட்ரியோடைய கோட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான கோடிங் தான் நம்ம கொடுக்க வேணாம். இவ்வளவு கோடிங்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு பாருங்க. இந்த கோடிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து சிங்கிள் லைன்ல நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கால் பண்றேன், இங்க அப்படியே நான் வந்து செட் பண்றேன். அப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ட்ரி கோட் ஃபீல்டு செட் ஆயிடும். அந்த இடத்துல டிஃபால்ட்டா நம்மளுக்கு 91 அப்படிங்கிறது இருக்கலாம். நம்ம இந்தியன் கோடு வந்து அந்த இடத்துல டிஃபால்ட்டா +91 அப்படிங்கிறத செட் பண்ணி வைக்கிறோம். ஒருவேளை மாத்திரா இருந்தோம் அப்படின்னா மாத்திக்கலாம். மாடிஃபை பண்றா இருந்தா நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், செட் அஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், செட் அஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரி கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரி கோட் நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஓகேங்களா. ஸ்கிப் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருக்காங்களே தவிர ஸ்கிப் எஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது. ஓகேங்களா. கர்சர் அங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா. ஆனா ஃபார்வர்டு, ஸ்கிப் ஃபார்வர்டு டைரக்டா இங்க போய் உட்காராது, அப்படியே நம்மளுக்கு அடுத்த லைனுக்கு போயிடும். தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்கிப் ஃபார்வர்டு. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சோ இங்க 91 இது ஓகே. இப்போ இந்த இடத்துல டிரைவர் கான்டாக்ட் ஃபீல்டு அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் நேம் ஃபீல்டுன்னு கொடுக்குறேன். யூஸ் நேம் ஃபீல்டு. சார் நம்பர் ஃபீல்டுன்னு கொடுக்கலாமே, ஏன் நேம் ஃபீல்டு கொடுக்குறீங்க? நம்பர் ஃபீல்டு கொடுக்கலாமே, ஏன் நேம் ஃபீல்டு கொடுக்குறீங்க? நம்பர் ஃபீல்டு கொடுத்தா அந்த கமா டாட் வச்சு லாஸ்ட்ல வந்து 200 இதெல்லாம் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அமௌண்டா இருந்துச்சு, அமௌண்ட் நம்பர்னா கொடுக்கும்போது
ஸோ அதனால நம்ம சிம்பிளி நம்ம வந்து நேம்னு கொடுத்துருவோம். சிம்பிளி நம்ம இதை என்ன கொடுத்துருவோம், நேம்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல இன்புட், அதாவது யூசர் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் இங்க என்ன கொடுக்கலாம் வேணாம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பின்கோடு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சென்னை அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். பார்த்தா எடுத்துக்குது. வேலிடேஷனே கொடுக்கல இந்த இடத்துல. ஓகேங்களா? இங்க என்னதான் பண்ணணும், நம்பர் தான் கொடுக்கணும். ஆனா வந்து நம்ம சென்னைன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஏன்னா டேலிக்கு தெரியும், ஐ மீன் டேலி டெவலப்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, டேலி டீம் பின்கோட்னு கொடுப்போம், அங்க என்ன டைப் பண்ணிக்கணும். பொதுவாக பின்கோட்னா என்ன பண்ணணும், நம்பர் தானே டைப் பண்ணணும். அது அவங்களுக்கு தெரியும். இதை போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வேலிடேஷன் பெருசா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நேம் ஃபீல்டு நம்ம கொடுத்துக்கிறோம். அதுல நம்பர் கொடுத்தாலும் சரி, எனிதிங் மேக்ஸிமம் 10 டிஜிட் வரைக்கும் இருக்கணும். வித்தும் 10 டிஜிட்டுக்குள்ள இருக்கணும். மேக்ஸிமம் 10 டிஜிட்டுக்குள்ள தான் நம்பர், மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதை தாண்டி நம்பர் டைப்பா, அதாவது ராங்கா வந்து டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் நடந்துடக்கூடாது. ஓகேங்களா? பிட் அண்ட் மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடியது நம்பர் தானா, அங்கே நம்பர் தான் கொடுக்கணும். இப்ப எப்படி நம்ம பின்கோட்ல சென்னை டைப் பண்ணி என்டர் பண்ணா டேலி எடுத்துக்குதோ அப்படி எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? தெரியாம, அதாவது 0 கொடுக்கப்பல ஓன்னு வந்து என்ன பண்ணிடக்கூடாது, டைப் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? 1 டைப் பண்றது போல ஐ வந்து டைப் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு சிமிலரா இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேரக்டர் எதுவும் இருந்துடக்கூடாது, ஐ மீன் லெட்டர்ஸ் எதுவும் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வேலிடேட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். வேலிடேட். தென் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? கண்டிஷன். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா இஃப் நாட், முன்னாடி என்ன அப்படின்னா நாட் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நாட்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நாட் இன் தி சென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்சர் அந்த இடத்துல வந்து மூவ் ஆகாது, எம்டியா இருந்தால் மூவ் ஆகாது. ஆனா இங்க பாருங்க இஃப் நாட், இஃப் நாட் எதுக்காகனா தென் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இங்க தென் வேணும் அப்படின்னா இஃப் நாட், இதுவும் இதுவும். ஓகேங்களா? இதுவும் இதுவும். ஸோ வேல்யூ எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கர்சர் என்ன ஆகலாம், இப்போதைக்கு நம்ம டிரைவர் டேட்டா கொடுக்கும்போது அவருடைய கான்டாக்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியல, என்டர் பண்ணா கர்சர் வந்து நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு மூவ் ஆயிடணும். என்டர் பண்ணா கர்சர் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு மூவ் ஆயிடணும். ஒருவேளை நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த வேலிடேஷன்ஸ் வந்து ரன் ஆகணும். என்ன வேலிடேஷன், அங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெங்தோடைய, அதாவது ஸ்ட்ரிங்கோடைய லெங்த். இங்க எப்படி ஸ்ட்ரிங் லெங்த் நான் கொடுக்குறேன்னா நேம் ஃபீல்டு தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால ஸ்ட்ரிங் லெங்த். அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் லெங்த் கோலன், அங்க ஸ்ட்ரிங் லெங்த்ல வந்து ஏதாவது நாம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் நியூமரிக் கொடுத்திருந்தோம் அப்படின்னா, நான் நியூமரிக் கொடுத்திருந்தோம் அப்படின்னா, நான் நியூமரிக்னா லெட்டர் ஏதாவது டைப் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகணும் அப்படின்னா ரிமூவ் ஆகணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது ரிமூவ் ஆகணும். அடுத்து அங்க இருக்கக்கூடிய வேல்யூ, அந்த வேல்யூ நான் நியூமரிக் தவிர இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு 10, ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஏன் யூஸ் பண்ணா கரெக்டா இதுக்குள்ள கரெக்ட் 10 டிஜிட் கண்டிப்பா இருக்கணும், 10 டிஜிட் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இது ரன் ஆகணும். இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல்ட்ல இருந்து கர்சர் வந்து மூவ் ஆகணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்சர் இங்க மூவ் ஆகாது. எதுவுமே இல்லைன்னா என்ன சார் பண்றது, நம்பரே கொடுக்கல சார், என்ட்ரி பண்றாங்க, என்ட்ரி ஆகட்டும். நம்பரே கொடுக்காம என்ட்ரி பண்ணட்டும் அப்படின்னா என்ட்ரி பண்ணட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை எல்லாம் ப்ராப்பரா ரீட் பண்ணி பாருங்க. இஃப் ஏன் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது வந்து சிம்பிளி நம்ம வந்து ஒரு லூப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இஃப் நம்ம கொடுக்கும்போது 2 கண்டிஷன் நான் கொடுக்குறேன். எம்டி எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல, அதுக்கடுத்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா என்ன, எம்டியா இருந்துச்சுன்னா என்ன, அதர்வைஸ் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன. ஓகேங்களா? அங்கே என்ன கண்டிஷன், வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷன். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஃபீல்ட்.
பட் இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூவை செக் பண்ணணுங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம், ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதே நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நான் ஸ்டோரேஜ் பத்தி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் சார். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், கான்டாக்ட் நம்பருக்கு மொத்தம் கான்டாக்ட் நம்பருங்கிற லைன்ல மொத்தம் 3 ஃபீல்டு. ஒன்னு என்ன அப்படின்னா டிரைவர் மொபைல் நேம் அப்படிங்கிறது இருக்கணும், கோலன் இருக்கணும். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா +91 அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம நம்பர் கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த நம்பர் கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து 10 டிஜிட்டுக்குள்ள நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும். இது நம்ம டிரைவர் கான்டாக்ட் லைன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ டைட்டில் லைன், நேம் லைன், கான்டாக்ட் லைன் முடிஞ்சு. லாஸ்ட் ஒன் நம்ம வந்து ஒரு லைன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ லைசன்ஸ் நம்பர் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி அந்த லைசன்ஸ் நம்பருக்கு நம்ம ரெண்டே 2 ஃபீல்டு மட்டும் நம்ம வந்து இருந்தா போதும். பட் வேலிடேஷன்ஸ் நம்ம எப்படி அங்கே செட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஃபீல்டு ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் லைன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்க 2 ஃபீல்டு மட்டும் நான் வந்து கால் பண்றேன். ஒன்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய மீடியம் ப்ராம்ப்ட். அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் நம்பர், டிரைவர் லைசன்ஸ் நம்பர்னு இருக்கணும். அவ்வளவுதான். செட்டஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த லைசன்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க. மேக்ஸிமம் 15 டிஜிட், வித் வந்து 15 டிஜிட், யூஸ் வந்து நேம் ஃபீல்டு தான் இருக்கணும். ஆனா இந்த லைசன்ஸ் நம்பர்ல வந்து கேரக்டரும் இருக்கும் அஸ் வெல் அஸ் நியூமரிக்கும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நான் நியூமரிக் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் நம்பர் மாதிரி ரிமூவ் நான் நியூமரிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இஃப் நாட் வேல்யூ வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து மூவ் பண்ணிடணும். ஒருவேளை வேல்யூ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஒருவேளை வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரிங்கோடைய லெங்த் கம்பல்சரி என்னவா இருக்கணும் அப்படின்னா 15 டிஜிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரிங்கோடைய லெங்த் கம்பல்சரி என்னவாக இருக்கணும், 15 டிஜிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் என்னது, சின்டாக்ஸ் கண்ட்ரோல், சிஸ்டம் ஃபார்முலா, கண்டிஷன். கண்ட்ரோல், சிஸ்டம் ஃபார்முலா, கண்டிஷன். ஸோ சிஸ்டம் ஃபார்முலா என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செட் பண்ணியாச்சு. ஒருவேளை லெஸ் தென் 15 இருந்தால், ஒருவேளை லெஸ் தென் 15 இருந்தால் ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த சிஸ்டம் ஃபார்முலா ஒர்க் ஆகணும். இந்த சிஸ்டம் ஃபார்முலா ஒர்க் ஆகணும். இங்க நான் என்ன கொடுக்குறேன், ஒருவேளை லெஸ் தென் 15 டிஜிட்டாக இருந்தால் தான் கொடுக்குறேன். ஆனா மேக்சிமம் கிரேட்டர் தென் 15 அப்படிங்கிறத நான் கொடுக்கல. ஏன்னா கிரேட்டர் தென் 15 கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்க அலோகேட் ஆயிருக்கக்கூடிய மேக்சிமமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 15 தான் கொடுத்துருக்கோம். அப்போ 15 தாண்டினா யாரும் டேட்டா ஃபீட் பண்ண முடியாது. அதோட கம்மியா வேணா ஃபீட் பண்ணலாம். அப்ப லைசன்ஸ் நம்பர் வந்து 15 டிஜிட்டுக்குள்ள தான் கண்டிப்பா இருக்கணும். அதோட கம்மியா இருந்தா ஏதோ எரர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒரு எரர் அலர்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ல சிஸ்டம் ஃபார்ம்லா நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு எரர் மெசேஜ் வரணும்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். எரர் மெசேஜ் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து வேலிடேட் அது மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வேலிடேட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க நம்ம வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. வேலிடேஷன் அப்படிங்கிறதுல சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம், இஃப் யூஸ் பண்ணாம கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். வேலிடேஷன்ல இஃப் யூஸ் பண்ண வேண்டாம், இஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேலிடேட் அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அலர்ட் மெசேஜ் வரணும் அப்படின்னா நீங்க வேலிடேட்டும் கொடுக்கணும், கண்ட்ரோலும் கொடுக்கணும். ஓகேங்களா? தென் அவ்வளவுதான், கோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டோரேஜஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 ஃபீல்டுக்கும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஃபார்முலா கொடுத்து நம்ம அதாவது யூசர் டிஃபைன்ட் ஃபீல்டு கொடுத்து ஸ்டோரேஜ் செட் பண்ணணும். அடுத்து இங்க சிஸ்டம் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சிஸ்டம் ஃபார்முலாவையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணணும். இந்த சிஸ்டம் ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணணும், இங்க கோடிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இதுக்கான திங்ஸ். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஃபார்முலா அப்ப நான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். சிஸ்டம் ஃபார்முலாவை நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, சிஸ்டம் ஃபார்முலா
லைசன்ஸ் நம்பர் தான் ஃபார்முலாவுடைய நேம். இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டிங் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம கொடுக்குறோம் லோக்கல் ஸ்டிங் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். அதை நான் வந்து முன்னாடி கொடுத்தது மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இன்வாலிட் என்ட்ரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா இங்கே கொடுத்துட முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்வாலிட் என்ட்ரி. செகண்ட் லைன் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் மஸ்ட். தேர்ட் லைன் என்னவா இருக்கணும், கண்டைன்ஸ் 15 digit அப்படின்னு இருக்கும். இதான் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் ஃபார்முலால நம்ம கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேலிடேஷன் வேலிட் ஃப்ரம் அப்படிங்கிற ஓகே இது வரைக்கும் இருந்தா போதும். மற்றபடி நம்ம வந்து என்ன பண்ண வேணாம், வேலிட் ஃப்ரம் வேலிட் டு இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த லைன் நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது கம்பல்சரி கிடையாது, நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? நான் வந்து 3 லைன் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையும் நீங்க கொடுங்க. ஓகேங்களா? ஸோ டைட்டில், டிரைவருடைய நேமு, கான்டாக்ட் நேமு, லைசன்ஸ் நம்பர் லைனு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து கொடுங்க. ஓகேங்களா? பட் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இதை வந்து இந்த செஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் கோடிங் உங்களுக்கு புக்ல இருக்க பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருங்க. இப்போ டிரைவர் லைசன்ஸ் வேலிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணாம். டிரைவர் லைசன்ஸ் லைன் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதும். ஓகே, நிறைய கண்டிஷன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது வேலிட் ஃப்ரம் வேலிட் டு அப்படிங்கிறது இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு அகைன் இதை கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிரைவர் லைன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த டிரைவர் லைன்ல நம்ம வந்து வேலிடேஷன் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே செட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்டோரேஜஸ்க்கும் நம்ம வந்து கால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 3 ஸ்டோரேஜுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சிஸ்டம் யூடிஎஃப் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஓகே, லைசன்ஸ் நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இருக்கணும். லைசன்ஸ் நம்பர் வரைக்கும் இல்லைன்னா ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அக்ரிகேட் இருக்குங்கிறதுனால அந்த அக்ரிகேட் பத்தி நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இந்த சிஸ்டம் யூடிஎஃப் பத்தி பார்க்கும்போது அக்ரிகேட்னா என்ன அப்படின்னா சிம்பிளி எல்லாம் சேர்ந்து ஒரு வேல்யூல நம்மளுக்கு வரணும் அப்படின்னா தட் இஸ் அக்ரிகேட், தட் இஸ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் த கலெக்ஷன் டைப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அக்ரிகேட்டை கலெக்ஷன் டைப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நாம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடியது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து டிரைவர் நேம்க்கு நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். இது இல்லை, இதை நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே சார், ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் கொடுத்துட்டோம். இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்த டிரைவ்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஓகேங்களா? ப்ராப்பரா சேவ் பண்ணிடுங்க. இப்போ டேலியில நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்டேட் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்து டைரக்டா மூவ் பண்ணலாம். இல்லைன்னா ஹெல்ப் டிடிஎல் ஆட்-ஆன்ஸ் இங்க வந்துருங்க. இந்த ஸ்கிரீனுக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் டி கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல F4 மேனேஜ் டிடிஎல், இந்த இடத்துல லோட் டிடிஎல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ். எந்த டிரைவ்? இ டிரைவ். எந்த ஃபோல்டர்? டிடிஎல் பேட்ச் February 25 ஃபோல்டர். இதுல வேலிடேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபைல் தான் எனக்கு ரீட் ஆகும். எரர் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இப்பவே காட்டியிருக்கும். எரர் இல்லை. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேபிஎன் டிரைவர் டீடைல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு. சார் நம்ம ஹாட் லெட்டர் கேன்னு கொடுத்தோமே, இது என்ன சார் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கு? ஹாட் லெட்டர் கேன்னு கொடுத்தேன், ஏன் சார் ஐ வந்து எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னா கே வந்து டே புக் அப்படிங்கிறதுல இருக்கு, ஆல்ரெடி ஹாட் லெட்டரா இருக்கு, அதனால நம்மளுக்கு இது எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதுவே டேலி இஆர்பி என்ன வந்தா இங்கே டே புக் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நம்மளுக்கு கே அப்படிங்கிறதே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதை நான் வந்து என்டர் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடுது. அவுட்புட் கரெக்டா இருக்கா சார்? சூப்பர். ஸோ இதே இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் வந்து மீடியம் ப்ராம்ப்ட் கொடுத்தேன், நீங்க லாங் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட இந்த லெங்த் வந்து அதிகமா இருக்கும். ஷார்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். இது வந்து சிம்பிளி வந்து டிசைன் பர்பஸ்க்காக. டிரைவர் நேம் நான் வந்து எதுவும் கொடுக்காம என்டர் பண்றேன். கர்சர் என்ன ஆகல அப்படின்னா மூவ் ஆகல. ஏன்னா அங்க வேலிடேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுத்துருக்கோம்.
ஓகேங்களா, கர்சர் மூவ் ஆகல. இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் மில்லர் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நேம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் பண்றேன், கர்சர் மூவ் ஆகுது. அகைன் நான் வந்து இங்க என்டர் பண்றேன், கர்சர் மூவ் ஆகுது. ஏன்னா கம்பல்சரி கிடையாது, இருந்தா கொடுத்துக்கிறோம், இல்லைன்னா அடுத்து நம்ம வந்து இதை ஆல்டர் பண்ணி கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஆனா இருக்கு கொடுக்குறோம், ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, தப்பா கொடுத்துடக்கூடாது. இங்க வெறும் 5 லைன் மட்டும் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணக்கூடாது. கர்சர் என்ன ஆகும், திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு பாருங்க. ஓகேங்களா, என்டர் ஆகாது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடியது என்னவா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து 10 டிஜிட் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் பண்ணாதான் கர்சர் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வேலிடேஷன். அடுத்து இந்த இடத்துல ஸ்கிப் ஃபார்வர்டு கொடுத்ததுனால இந்த இடத்துல கர்சர் என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ட் இங்கே தான் வரும். ஒருவேளை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்து மாடிஃபை பண்ணணும். ஸோ ஸ்கிப் ஃபார்வர்டு தான் நம்மளுக்கு இந்த கண்ட்ரி மொபைல் கோட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபீல்ட்ல இருக்கு, அதான் ஸ்கிப் ஃபார்வர்டு. அடுத்து நம்மளுக்கு டிரைவர் லைசன்ஸ் நம்பர். இப்போ டிரைவர் லைசன்ஸ் நம்பர் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சம்திங் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கொடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணா எடுத்துக்கும். அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் நான் வந்து 15 டிஜிட் கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், 15 டிஜிட் கொடுக்காம என்டர் பண்ணா என்ன ஆகணும், கான்டாக்ட் நம்பருக்கு 10 டிஜிட் கொடுக்காம என்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஸ்கிப்ல இருந்து அதாவது அது ஸ்கிப் ஆகி வரல. பட் வந்து டேலி எந்த ஒரு அலர்ட்டும் நம்மளுக்கு தரல. ஓகேங்களா, 10 டிஜிட் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னா கொடுக்கல. ஓகேங்களா, பட் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்டர் பண்றேன், எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, எரர் மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. எரர் மெசேஜ் நம்மளுக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா, இன்வேலிட் என்ட்ரி லைசன்ஸ் நம்பர் மஸ்ட் 15 டிஜிட் அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு இருக்கு சார். ஓகேங்களா, என்னென்ன இருக்கு அப்படின்னா லைசன்ஸ் எப்ப டேட்ல எடுத்தாங்க, லைசன்ஸ் ஃப்ரம் டேட் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து அதை ரெனியூ பண்ணக்கூடிய டேட் இருக்கு இல்லையா, எக்ஸ்பைரி டேட்டு, அந்த டேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப டேட் நம்ம கொடுக்குறோம், எக்ஸ்பைரி டேட் கொடுக்கும்போது அந்த டேட்டுக்கும் ப்ரீவியஸ் டேட் கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய டேட் தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில டீடைல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் Alt F2 கொடுத்துட்டு 1 April 2025 கொடுத்துட்டு 31 March 2024 கொடுத்தேன்னு வச்சுக்கிறேங்க. இந்த 1ஆம் தேதிக்கு முந்தைய டேட்டு தான் இப்ப நான் கொடுத்துருக்க டேட். ஆனா இங்க கேட்கறது 2 டேட். இது என்டர் பண்ணனா கர்சர் நம்மளுக்கு எடுத்துக்காது. ஓகேங்களா, ஏன்னா அந்த டேட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கண்டிஷன் அப்படி. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய டீடைல்ஸ் நீங்க வந்து இந்த நோட்ஸை பார்த்து நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து லைசன்ஸ் வேலிட் ஃப்ரம் வேலிட் டு. ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்க வந்து இந்த அடிஷனல் லைனை ஆட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சாம்பிளை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேளுங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நீங்க வந்து செல்ஃபா நீங்க ட்ரை பண்ண போறது இந்த வேலிட் ஃப்ரம் வேலிட் டு, இதுல ஏதாவது கிரிட்டிக்கல் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம கொண்டு போக முடியும். ப்ராம்ப்ட் டீட்டெயில்ஸ்ல கொஞ்சம் அலைன்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுது அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா.